கீழக்குறிச்சிப்பட்டி பொன்னழகி அம்மன் கோவில் பங்குனி பொங்கல் விழா. உடம்பில் சேற்றை பூசி தாழையில் கோழி இறகை வைத்து கோவிலுக்கு சென்று பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வினோத வழிபாடு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கீழக்குறிச்சிப்பட்டியில் உள்ள பொன்னழகி அம்மன் கோவில் பங்குனி பொங்கல் விழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் உடம்பில் சேற்றை பூசிக்கொண்டு மாலை அணிந்து தலையில் கோழி இறகை வைத்து கோவிலுக்கு சென்று தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தமிழகத்தில் கிராமப்புற கோவில்களில் நடைபெறும் திருவிழாக்களில் வித்தியாசமான பழக்க வழக்கங்களும் வினோத வழிபாடுகளும் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் கீழக்குறிச்சிப்பட்டி பொன்னழகி அம்மன் கோவில் பங்குனி பொங்கல் விழாவில் செல்லியம்பட்டி, மேட்டாம்பட்டி, தேவன்பட்டி, கருப்புகுடி, கொள்ளுப்பட்டி, அம்மன் கோவில்பட்டி, வார்பட்டி போன்ற சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பொன்னழகி அம்மனுக்கு ஆடு, கூவிய சேவல் பலியிட்டு பொங்கல் வைத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் கோயில் அருகே உள்ள கண்மாயில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 100க்கும் மேற்பட்டோர் உடம்பில் சேற்றை பூசிக்கொண்டு மாலை அணிந்து தலையில் கோழி இறகை வைத்துக் கொண்டு சாமி ஆட்டத்துடன் அம்மன் கோவிலுக்கு வந்து திங்கட்கிழமை இரவு 7:30 மணி அளவில் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்கின்றனர். இவ்வாறு வழிபட்டால் உடல் ஆரோக்கியத்துடனும் இப்பகுதிகளில் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் குடும்ப உறவுகள் மேம்படவும் நினைத்த காரியங்கள் கைகூடும் என நம்பிக்கை தெரிவித்தனர். இதுபோன்ற வினோதமான வித்தியாசமான பழக்க வழக்கங்களை கிராமப்புற மக்கள் பாரம்பரியமாக கடைபிடித்து வருகின்றனர். அப்படியே போனேன், அப்படியே போங்க. செஞ்சுக்கிட்டே இருக்கா வணக்கம். அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.
என் பேர் ஆசை தம்பி. இது வந்து கீழக்குறிச்சிப்பட்டி ஊர். இங்கே வந்து பொன்னலை அம்மன் வந்து வழிபடுறோம், கிராமத்தம்மன். இங்கே வந்து எப்போ இந்த திருவிழா வரும்னு தான் நான் காத்திருப்பேன். எங்களுக்கு இருக்கிறது இந்த ஒரே ஒரு திருவிழா தான். இங்கே வந்து வேஷம் போட்டு நேர்த்திக்கடன் செலுத்துறது எங்களோட பாரம்பரியம். அந்த காலத்துலேருந்து இந்த கோயிலோட வரலாறே வந்து அப்பையிலேருந்து சகதி பூசி புலி வேஷமாக தான் நாங்கள் வருவோம். நேர்த்திக்கடன் செலுத்துறது வந்து எப்போவுமே எங்கள் பாரம்பரியமாக உண்டு. 2000 ஆண்டுகளாக வந்து பாரம்பரியமாக பண்ணிட்டு வர்றோம். இந்த பொன்னலைக்கு வந்து கிடா வெட்டுறதால நீ மற்ற நிகழ்ச்சி ஆடம்பரமாக செய்யக்கூடாது. புலி வேஷம் மட்டும்தான் முக்கியமாக இந்த இது பண்ணுறது. நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த எப்போதுமே செல்லம் செழிப்போட எங்கள் ஊர் இருக்குது. குழந்தை குட்டிகளுக்கெல்லாம் இந்த அம்மை போடுற நோய் இந்த மாதிரிலாம் பாதுகாத்துக்கும் இந்த தாய். நாங்கள் பாரம்பரியமாக இதை பண்ணுறதுனால எப்போதுமே இந்த நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக எங்களை காத்துக்கு வச்சுருக்கு. செல்ல செழிப்போட நல்லா இருக்கு எங்கள் வளமாக எங்கள் மண் எப்போதுமே. என் பேர் ஆசை தம்பி. என் பேர் மகேஷ்குமார். சினிமாலேருந்து வரோம். பழசாமி கோயில். இது வருஷம் இங்கே நடக்கிற திருவிழா. எல்லாரும் மேலில் சேரப்பிக்கிட்டு கோயிலை 3 சுற்றி வருவாங்க. அப்படி சுற்றி வர்றதுனால சுற்று வட்டார எல்லா கிராமமே நல்லா செழிப்பாக இருக்கும். மழை நல்லா பொழியும். இப்படி பூசி வரனால நம்ம உடம்புல உள்ள நோய் எது வரனாலும் உடம்பு விட்டு போயிடும். அது வராது. ஊரில் எல்லாம் சுற்று வட்டார கிராமத்துல எல்லாம் நல்லா மழை பொழியும். நல்லா பச்சை பசையும் இருக்கும். சாமி நல்லா வச்சுக்கும். இப்படி பண்ண இது ஒரு நேர்த்திக்கடன் எல்லாரும் பண்ணுறாங்க.